படிச்ச ஓகேவை திருப்பி படிக்கிறதை விட நம்ம என்ன பண்ணிடுவோம், வாசிச்சிருக்கோம். சரியா? போய் உட்கார். ஆன் பண்ணி விட்டீங்களா? சரி, குரூப்ல போட்டு விடுங்க. இந்த குரூப்ல போட்டு விடுங்க. Why losers make the best friends? நம்ம எடிட்டோரியல் எடுக்கோம்ல, எடிட்டோரியலோ இல்ல பிடிஎஃப்ஓ, நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் எடுக்கோம்ல, அது எல்லாமே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து எடுக்கிறது. சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்மளுக்கு அவருடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிடிஎஃப் ஆக்கி கொடுப்பார். இப்போன்னு இல்ல, நான் எப்ப கேட்டாலும் என்னைக்குமே சலிக்காம கொடுப்பார். அதனால அவருக்கு ஒரு கிஃப்ட். சரியா? ரைட், போமா. Why losers make the best friends? சரி, சென்டென்ஸ் உடைய மீனிங் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? இது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? இது என்னது? இது இருந்து எடுக்கிறேன். ஸ்கூல் ஆஃப் லைஃப். இது லிங்க் கிடையாது. ஸ்கூல் ஆஃப் லைஃப்னா என்னது தெரியுமா? சட்டில் ஆட்டுன்னு ஒன்று வாசமா, அந்த கேட்டகரி இது. சரியா? கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த கதை நல்லா இருக்கும். Why losers make the right? Losers ங்கற சப்ஜெக்ட் தான். மேக்கிங்கிறது the best friendsங்கிறது ஆப்ஜெக்ட். சரி, இதுல இருந்து இது வரைக்கும் ஆல் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், எல்லா விஷயங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா we subject would-ங்கிறது would பின்னாடி என்ன வரணும்? எங்க வந்திருக்கு? want. we would do want. of courseங்கிறது adverb. சரியா? helping verb-க்கு main verb-க்கு நடுவுல வந்துச்சுன்னா அது என்னதுதான்? right. of course கண்டிப்பாக, surely, certainly அப்படினு அர்த்தம். surely அப்படினு அர்த்தம். எழுதாதீங்க, மேல பாருங்க. surely want the very best for our friends. எல்லா விஷயங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னு நினைப்போம்? நல்லது கிடைக்கணும்னு நினைப்போமா, கெட்டது கிடைக்கணும்னு நினைப்போமா? நல்லது கிடைக்கணும்னு நினைப்போம். ரைட். that they யாரு? friends. they have main verb வந்திருக்கு. என்னது? main verb வந்திருக்கு போது மீனிங் they have highly-ங்கிறது adverb, successful-ங்கிறது adjective, careers-ங்கிறது right. noun. இப்படி வரலாமா? noun பத்தி பேசுறதுக்கு பேரு adjective, adjective பத்தி பேசுறதுக்கு பேரு right. அடுத்தது பாத்தீங்க, கமா இருக்கா? கமான and ன்னு அர்த்தங்க. enjoy எதையும் சேர்க்கலாம். enjoy எதையும் சேர்க்கலாம். எதையும் they have it, they enjoy happy marriages, rich social life, great kids, no significant illness க்கு மீனிங் சொல்லுங்க. எந்த இம்பார்ட்டன்ட்டான டிசீஸும் ரைட். ஓகே, ஹாப்பி மேரேஜஸ் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ரிச் சோஷியல் லைஃப்ல இருக்கா? ஆக்சுவலி எப்படி வாசிக்கணும் இத? என்ஜாய் ஹாப்பி மேரேஜஸ், என்ஜாய் rich social life, enjoy great kids, enjoy no significant illnesses, enjoy and enjoy and unblemished reputation. சரி, blemish first roll. blemish என்னதுமா? blemish என்னது? blemish பேர் வர மாட்டேங்குது. நீங்களா? blemish என்னது? என்ன பண்றது? டார்னிஷ் ஒரு வார்த்தை இருக்கா, இன்னொரு வார்த்தை மார்னு ஒரு வார்த்தை இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அழுக்குப்படுத்துறது, அசிங்கமாக்குறது. சரியா? எதை அழுக்குப்படுத்தல? ஒருத்தங்களுடைய ரெபுடேஷன் எப்படி இருக்கணும்? அழுக்குப்படாம இருக்கணும். மார், டார்னிஷ், அன்பிளமிஷ். சரியா? தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லலாம்? அதுக்கு கரைபடாம இருக்கிறது, அழுக்குப்படாம இருக்கிறது. எந்த வார்த்தை? ஃபர்ஸ்ட் அன்பிளமிஷ்ட், அடுத்தது மார், அடுத்தது சூப்பரான லைன். இனிமேல்
தான். The only problem is that. முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவா பேசுறாங்களா? இப்ப சொல்றாங்க இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. The only problem is that. என்ன பிரச்சனை? If even only a portion of this list. என்ன லிஸ்ட்? லிஸ்ட் சொன்னோமா? ரைட். இப்போ எனக்கு சொல்லுங்க a portionங்கிறது சப்ஜெக்ட். சரியா? onlyங்கிறது என்ன? onlyங்கிறது எது? எதை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுது? அப்ப இது எங்க எடுத்துக்கலாம்? ரைட். even என்னது? even எதை பத்தி பேசுது? அவ்வளவுதான். நம்ம ஆரம்பிப்போம். மண்டேல நல்லா புரிஞ்சிருக்கும். adverb, adjective, subject. subject இல்ல அது என்ன சொல்லிக்கலாம்? noun னு சொல்லிக்கலாம். சரி. இந்த லிஸ்ட்ல எல்லாமே உண்மையாகணுமா? லிஸ்ட்ல என்ன உண்மையான போதும்? கொஞ்சம் உண்மையான போதும். they இருக்கா? they யாரு? friends would almost certainly not be. இதுக்கு பின்னாடி v1 வரணுமா? இதுக்கு பின்னாடி v1 எங்க இருக்கு? b தான் v1. நடுவுல இருக்குது ஃபுல்லாவே almost adverb, certainlyயும் adverb, notங்கிறதும். சரி, அவங்க கேப்பபிளா இருப்பாங்கங்கறா இருக்க மாட்டாங்கங்கறா? கண்டிப்பா கேப்பபிளா இருக்க. ரைட். எதுக்கு கேப்பபிளா இருக்க மாட்டாங்க? கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ப்ரிபோசிஷன். சரியா? capable of something else that we tend to consider of primordial importance. Primordial importance ரொம்ப முக்கியமா கம்மியா முக்கியமாமா? என்ன மீனிங்? படிச்சிருக்கோமா படிக்கலையா? தேடிங்க, தேடி பாருங்க. தேடி பார்த்தா தான் மண்டையில நிக்கும். இப்ப பிரச்சனையை சொல்ல போறோம். சரியா? கையை காமிச்சு கேள்வி கேட்க போறேன். எனக்கு ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம இங்க இருந்து மீனிங் வரும். முன்னாடி ஃபுல்லா நல்லதா பேசிருக்கோம். பிரைமாடியல் என்னது? எல்லா விஷயத்தை விட ஃபர்ஸ்ட். அப்படிதானே? பிரைமாடியல்னா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மீனிங் இங்க சொல்ல வராங்க. சரியா? எல்லா விஷயத்தை விட முதல்ல இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மீனிங்ல தான் எந்த மீனிங் சொல்றாங்க? பிரைமாடியல். பிரைமாடியல்னா நம்ம என்னன்னு மட்டும் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் படிப்போம். நம்ம படிப்போ ஒரு லைன் வருது. The primordial human beings ate raw flesh. இதுக்கு என்ன அர்த்தமா? முதல்ல human beings எப்படி சாப்பிட்டாங்க? என்ன சாப்பிட்டாங்க? ஃபயரை கண்டுபிடிக்கல. ஃபயரை கண்டுபிடிக்காம எப்படி தான் சாப்பிட்டாங்க? ராவா தான் சாப்பிட்டாங்க. சரி. primordial importance. பின்னாடி என்ன லைன் வருது? being a good friend or just a tolerable. ரைட். லைனை ஃபுல்லா வாசிக்க போறோம். மீனிங் சொல்லுங்க. இங்க ஆரம்பிக்கிறோம். The only problem is that. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, even if only a portion of this list came through. மேல ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. அந்த லிஸ்ட் நல்லா இருந்துச்சா மோசமா இருந்துச்சா? நல்ல லிஸ்ட் தானே? அந்த லிஸ்ட்ல ஒரு பகுதி உண்மையானா கூட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? they would almost certainly not be capable of something else that we tend to consider of primordial importance. Right. நம்ம ஆர்கின் something else வரைக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும். சரியா? பின்னாடி இருக்கிற சேர்த்து சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற மட்டும் ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லுங்க. we tend to னா என்னமா? we tend to னா we lead to னு எடுத்துக்கலாம். tend to lead to னு எடுத்துக்கிறோம். இப்படி தான் யோசிக்கிறோம்னு எடுத்துக்கிறோம். அதான் tend to consider of primordial importance. இப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களால ஒரு விஷயத்தை பண்ண முடியுங்கங்களா பண்ண முடியாதுங்கங்களா? அந்த பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் முக்கியமா முக்கியம் இல்லையாங்க? ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா? இந்த thatங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கு. சரியா? அந்த பண்ண முடியாத விஷயம் they would not be capable of something else. அந்த விஷயம் நாம அதை எப்படி பார்க்கிறோம்? பிரைமார்டியல் அப்படி பார்க்கிறோம். சரி, எந்த விஷயத்தை பிரைமார்டியல் இம்பார்ட்டன்ஸா பார்க்கிறோம்? எந்த விஷயத்தை உங்களால பண்ண முடியாது?
வச்சிருக்காங்களா? இப்படி ஒண்ணு வச்சிருக்காங்களா? நேத்து நம்ம ஒண்ணு பார்த்தோம். இந்த டேஷ் பார்த்தோமா? இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி என்ன சொல்றாங்களோ அதுதான் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஆர்ஜஸ்டா நம்மளுக்கு புரியுது இல்ல, தாங்கிக்கிற ஒரு வலியை தாங்கிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தாங்கிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்குது. சரி, நான் இன்னைக்கு ஃபுல்லா மீனிங் சொல்ல போறேன். மேல நல்லதா இவ்வளவு விஷயங்கள் சொல்றோங்க, ஆனா அது எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா அதுல இருக்கிற ஒரு பகுதி உண்மையானா கூட அவங்க உறுதியா கண்டிப்பா கேப்பபிளா இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த இன்னொரு விஷயம் தான் சம்திங் எல்ஸ். அந்த கேப்பபிளா இல்லாம ஒரு விஷயம் இருக்காங்கல்ல, அந்த விஷயம் முக்கியம் இல்லையா அப்படின்னு பார்த்தா நாமளே அதை எப்படின்னு தான் நினைக்கிறோம், முக்கியம் தான் நினைக்கிறோம். எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சரி, அப்போ இந்த லைன்ல இருந்து நான் ஒரு இன்ஃபரன்ஸ் சொல்றேன், கரெக்டான்னு சொல்றேன். சரியா? லைஃப்ல சக்சஸ் ஆனா நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. கரெக்டா? சொல்லுங்க. இல்லையா? தெரியலையா? லைஃப்ல சக்சஸ் ஆனா நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய இன்ஃபரன்ஸ். கரெக்டா தப்பா? யாரும் சொல்லு. தப்பா? பின்னாடி ப்ளூ கலர் ஷர்ட் அம்தா எனர்ஜி ஓபன் ஆயிட்டாங்களா? தப்புதானா? வராதா? கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். சரியா? என்ன சொல்றேன் மேல, என்ன சொல்றேன், இதெல்லாம் லைஃப்ல சக்சஸ் ஆகுறது தானங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் முழுசா கூட நினைக்க வேண்டாம். இதுல ஒரு பகுதி நடந்தா கூட அவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. எப்படி இருக்க முடியாது? ஒரு நல்ல ஃப்ரெண்டா. அப்ப லைஃப்ல சக்சஸ் ஆனா நல்ல ஃப்ரெண்டா அப்படிதானே சொல்றாங்க. இன்ஃபரன்ஸ் கரெக்ட். நம்மளால புரிய மாட்டேங்குது. இன்னும் சென்டென்ஸ் இன்னும் ஸ்லோவா போடுமா? இன்னும் ஸ்லோவா போடுமா? என்ன கொஞ்சம் ஸ்பீட குறைக்கிறேன், நான் பிடிக்கிறேன். ரைட். தோ நிப்பாட்டுங்க. என்ன ஈக்குவேஷன்? என்ன ஈக்குவேஷன்? வேற என்ன ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க? சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. சக்சஸ்ஃபுல் லைஃப்னா கண்டிப்பா எப்படிதான் இருப்பாங்களா? ஒரு பேட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இப்படிதான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இந்த ஈக்குவேஷனை பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? ஆக்வர்டா இருக்குதா? ஆக்வர்டா இருக்கா? பார்க்கவே முக சுளிக்க வைக்கிறது. சரியா? பார்க்க அசிங்கமா இருக்கிறது. ஆக்வர்ட் டு இந்த வார்த்தை படிச்சிட்டோமா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரைட், சினானிம்ஸ். சரியா? யூஸ் ஓவர். அடுத்தது கான்டம்ப்ளேட் ஆன். அடுத்தது ruminate on. ruminate on தானே? அடுத்தது ponder over. அடுத்தது brood over. நெக்ஸ்ட் all over எழுதிட்டேன். meditate on, meditate off, meditate upon. அடுத்தது ஹார்பர். ஹார்பர்னு ஒரு வார்த்தை படிச்சோம். சரியா? ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க. ஹார்பர்னா எப்படி யோசிக்கிறீங்க? ஃபீல் சீக்ரெட். though the equation is awkward to contemplate, contemplate க்கு அப்புறம் கமா இருக்கு. சரியா? இந்த ஈக்குவேஷனை யோசிச்சு பார்க்கவே awkward இருக்குது. the bedrock of as well as imagination, sympathy, humor and insight. நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் சொல்லுங்க. bedrockனா என்னதுமா? bedrock. bedrockனா என்னது? ஃபவுண்டேஷன். சரியா? bedrock அப்படினா ஃபவுண்டேஷன். நேத்து இதுக்கு ஒரு வார்த்தை படிச்சோம். இந்த வார்த்தை படிச்சோம். என்ன படிச்சோம்? ஃபவுண்டேஷன். அண்டர்பின்னிங்.
இங்கதானே இவன் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷன் அண்டர்பின்னிங். அடுத்தது கார்னர் ஸ்டோன். பேசிஸ் சொல்லலாம். பேசிஸ் சொல்லலாம். மீனிங் சொல்லுங்க ராஜா. The friendship உடைய as well as இருக்கா as well as sympathy, humor and insight. Right, as well as ங்கிறது எதையும் சேர்க்குது. as well as ங்கிறதுக்கு பதிலா and ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? என்ன சொல்லலாம்? The foundation of friendship. Friendship மட்டும் கிடையாது. The foundation of imagination. Foundation of sympathy என்ன பண்றது? மத்தவங்களுக்கு இறக்கப்படுறது. வார்த்தை படிச்சிட்டோமா நேத்து? empathy, sympathy வேற. இந்த வார்த்தை apathy-னா ஃபீலிங் இல்லாம இருக்குதுங்க. இறக்கப்படுறதுக்கு வேற வார்த்தை படிச்சோமா? commiserate படிச்சோமா? compassion, right? sympathy, humor என்னது? ஜோக் பண்றது. அடுத்து insight. insight என்னது? insight ஸ்பெல்லிங் பாத்தீங்க. insight என்னது? knowledge. இந்த insight வேற. இந்த insight என்னது அப்படினா தூண்டி விடுறது. சரியா? ரைட். tends to be எது bedrock of friendship மட்டும் கிடையாது. the bedrock of imagination, the bedrock of sympathy, the bedrock of humor, the bedrock of என்னவா இருக்குது? tends to be என்னவா இருக்குது அப்படினா tends to be a source of a repeated acquaintance with acquaintance. நம்மளுக்கு தெரியும் acquaintance என்னது? ரெண்டு கிடையாது, தெரியாதவங்க கிடையாது, ரெண்டு பேருக்கு. ரைட். யாரு கூட acquaintance இருக்கணுமா நமக்கு? யாரு கூட? சரியா? அது எப்படிப்பட்ட acquaintance? க்ளோஸ் ஆன acquaintance. எப்படிப்பட்ட acquaintance? க்ளோஸ் ஆன acquaintance. எப்படிப்பட்ட acquaintance? ரைட். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நவுன் வருது, adjective வருது, பக்கத்துல இன்னொன்னு adjective வருது. இப்படி வரலாம். இல்லைன்னா நவுன் வந்துட்டு adjective வந்துட்டு இந்த சைடுல. ரைட். ஓகே. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஃபவுண்டேஷன். ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஃபவுண்டேஷன் என்னது அப்படின்னா மத்ததெல்லாம் விட்டுருவோம், இந்த ஏரியா விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஃபவுண்டேஷன் என்னது அப்படின்னா ஒரு க்ளோஸான ஒரு பழக்கம் இருக்கணும். எது கூட? சஃபரிங் கூட. அப்ப துன்பத்தை அனுபவிச்சிருந்ததுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான என்னதுங்க? என்னக்காக? ரைட். ஓகே. it is true இதன் வழியாக. எது வழியா? ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. ரிவர்சஸ் அடுத்து என்ன பண்றது? ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுறாங்க. and errors that we are made. சரியா? that we are made. thatங்கிறது என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். that என்னது? pronoun as object. சரியா? சரி, நாம எதனால பண்ணப்பட்டிருக்கோம்? we are made என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? எதனால பண்ணப்பட்டிருக்கோம்? ரிவர்சல்ஸ்னாலயும் கம்யூனிகேஷன்ஸ்னாலயும் இதனால தான் நாம பண்ணப்பட்டிருக்கோம்ங்கறாங்க. அடுத்து we would be subjective would verb if we were only ever happy and strong we monsters. பிரிச்சு வாசிப்போம். குட்டிக்கு முன்னாடி v1 வரணுமா? குட்டிக்கு முன்னாடி v1 வரணுமா? எங்க வந்திருக்கு? we would be நாம் கொடூர மிருகங்களா இருப்போம். எப்போ? only ever எப்பவுமே நாம சந்தோஷமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தோம் அப்படின்னா நாம எப்படிதான் இருப்போமா? சரி, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க புரியுதா? லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க. லைஃப்ல தோத்துருக்கணும், வலி அனுபவிக்கணும்,
பிரச்சனைக்குள்ள போயிருக்கணும் அப்படின்னு அவ எப்படி இருப்போமா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா எது நடுவுல இருக்குதா நடுவுல இருக்கு தனி கிளாஸ் சரி நடுவுல எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க அழகா இருக்கும் இஃப்ங்கிறது என்ன டைப் ஆஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ் சரி ஓகே மூணு டைப் ஆஃப் சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கு வரிசையை சொல்லுங்க பாப்போம் adverbial class adjective class மூணாவது noun class சரியா இதெல்லாம் நீங்க பார்க்காத படம் சும்மா ட்ரைலர் மட்டும் பாத்துக்கங்க இந்த if இருக்குல்ல if adjective class ஆ noun class ஆ adverbial class ஆ நான் பாத்து சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்கலையா we would be monsters when எப்போ we would be monsters when எப்போ if we were only ever இந்த கிளாஸ் எந்த கேள்விக்கு பதில் சொல்லுது வென்னுக்கு பதில் சொன்னா அது எந்த இது why when where how நாளைக்கு பதில் சொன்னா அது ஒத்த வார்த்தையில இருந்து adverb ஒத்த கிளாஸ் தான் இருந்தா அது adverbial அதனால தான் helping verb-க்கு main verb-க்கு சரியா சரி இது adverbial clause சார் கொஞ்சம் ஜூம் பண்ணு ஜூம் அவுட் ஆயிடுச்சா ஆமா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணு இதான் கரெக்ட் ஆமா இதான் கரெக்ட் நல்ல வேளை சொன்னீங்கம்மா ஆனா மேல ஃபுல் கிளாஸ் பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க அடுத்த லைன் அங்கே பிடிக்க பார்ப்போம் we depend in order to படிச்சோமா in order to எழுது சரி நேத்து இதே கண்டிஷனுக்கு இன்னொரு வார்த்தை படிச்சோம் provided படிச்சோமா provided னு போட்டாலும் அது என்னதுதான் கண்டிஷன் தான் ரைட் in order to and எது சேர்க்குது ஓபனையும் சரியா நம்ம ஹார்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கும் சரி இமேஜினேஷனை ஸ்ட்ரெச் பண்றதுக்கும் சரி ரைட் டிபெண்டிங் ஃபிக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் என்னமா டிபெண்டிங் ஃபிக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் என்னது எப்படி வாசிக்கணும் we depend on a long list of things நிறைய விஷயங்கள் தப்பா போனாதான் நாம என்ன பண்ணுவோமா நம்ம ஹார்ட்ஸ் ஓபன் பண்ணுவோமா நம்ம இமேஜினேஷன் சொன்ன கதைக்கு அப்படியே ஒத்து வருதா வேற மாதிரி வருதா அதேதான் வருது இப்ப துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் பேச வராங்க அப்படிதானே சரி இட் இஸ் பாத்தீங்க இங்க இருந்து இது வரைக்கும் சென்டென்ஸ் ஒரு எரர் இருக்கு கண்டுபிடிங்க சொல்லிடுறாங்க என்ன இட் இஸ் எப்போ ஒன்லி ஒன்ஸ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் டு ஷோ அஸ் அதனுடைய எதனுடைய லைஃப் உடைய அக்லியஸ்ட் சைட்ஸ் that he can be ready to our presumptions and our pride presumptions நேத்தே படிச்சோம் இப்போ நம்மளுடைய அசம்ப்ஷன்ஸையும் நம்மளுடைய பிரைடையும் நாம என்ன பண்ணி வைக்கணுமா தள்ளி வைக்கணுமா எப்ப தள்ளி வைப்போமா எப்ப நம்ம தள்ளி வைப்போம்னு சொல்றாங்க நம்ம லைஃப்ல என்ன வரணுமா லைஃப் அதனுடைய அக்லியஸ்ட் சைட்ஸ் நம்மளுக்கு காமிச்ச உடனே தான் நாம நம்மளுடைய பெருமையும் அசம்ப்ஷன்ஸை என்ன பண்ணி வைப்போம் தள்ளி வைப்போம் சரி ரைட் இட் டேக்ஸ் இங்க இருக்க நல்லா சூப்பரா எழுதிருந்தாங்க இந்த R2 இருக்குல்ல இதெல்லாம் கேள்வி கேட்கும் சரியா புது பேட்ச்ல யாராவது சொல்லுங்க R2 னா
நல்லா வாசிச்சு சொல்லுங்க. It takes a catastrophe or two அப்படினு அர்த்தம். It takes a catastrophe or two னு இருக்குது இல்ல. The two என்னதுங்க? நீங்க சொல்லுங்க. சௌந்தர்யா தான் நம்ம பேரு. சொல்லுங்க. Perception, pre-assumptions, presumptions and pride இருக்குல்ல, இந்த ரெண்டு தான் இந்த two அப்படிங்கறாங்க. சரியா? நல்ல கெஸ். நான் ஆன்சர் தப்பு. சரியா? நல்ல கெஸ். வேற கேமரா விட்டு விலகி விட்டணும். சரி பரவாயில்ல போகும். சிமியன் உங்களுக்கு பின்னாடி இருக்க கேள்வி கேளுங்க. ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? 6 வரீங்களா? பின்னாடி சிமியன் பின்னாடி. டூனா என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்க. இருக்குமா வரேன் சொல்லுங்க. ஒண்ணு சரி ஓகே. ஆர் டூன்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அது கிடையாது, அங்க கிடையாது, மேலையும் கிடையாது. அங்க வரைக்கும் ஓட வேண்டாம். வேற கண்டா வைங்க. கண்டா சொல்லுங்க. ஓகே ரைட். கண்டா சொல்றாரு கரெக்டான பார்ப்போம். சரியா? இதேதான் அந்த பையன் சொன்னா. A catastrophe or two catastrophes கரெக்டா? தெரிஞ்சுக்கிறோமா? It takes ஒண்ணே ஒரு பிரச்சனை வரணும் இல்லைன்னா சரியா? catastrophe என்னன்னு தெரியும்ல நமக்கு? வரிசையா சினானிம். இது எதுக்கு போக மாட்டேங்குது? அதுவே போயிடுமா? ஒரு கேட்டாஸ்ட்ரோபி நடக்கும் இல்ல ரெண்டு கேட்டாஸ்ட்ரோபி நடக்கணுமா? கேட்டாஸ்ட்ரோபிக்கு வரிசையா சினானிம்ஸ். கேட்டக்லிசம், அடுத்து கெலாமிட்டி, அடுத்து அனிஹிலேஷன், டிஸ்ட்ராய்டு, டிசாஸ்டர் சொல்லுங்க. டிசாஸ்டர் போட்டுக்கிறோம். சரியா? கேட்டாஸ்ட்ரோபி, கெலாமிட்டி, கேட்டக்லிசம், டிசாஸ்டர். 4 வார்த்தை மட்டும் படிங்க. புது பேட்ச். ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்டாஸ்ட்ரோபி, கேட்டக்லிசம், கெலாமிட்டி. சத்தம் பத்தாது. சரியா? மனசுல அப்பதான் பதியும். ஏன் மேல போக மாட்டேன்? தெரியுது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே ரிவைஸ் பண்ணிடுவோமா? மேல பாருங்க. சரி of course நான் என்ன சொன்னேன்? surely அர்த்தம் இல்லனா certainly உறுதியா. ரைட். நெக்ஸ்ட் வார்த்தை significant என்ன அர்த்தம்? important. unblemished னா tarnish mar. பாருங்க எழுதாதீங்க. unblemished னா tarnish and mar. அடுத்து capable of னா able of, ஏதாவது ஒன்னு பண்ண முடியும். அதான் capable of. சரியா? primordial னா first. tolerate பண்ண முடியும்னு என்ன அர்த்தமா? சகிச்சுக்க முடியும். contemplate க்கு மனசுல யோசிக்கிறது. அப்படிதானே? அத நல்ல படிச்சுக்கீங்க. மனசுல யோசிக்கிறது, மனசுல கெட்டது யோசிக்கிறது. அதுதான் இந்த வார்த்தை ஹார்பர் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது bedrock. bedrock foundation, underpinning, cornerstone, basis. சரியா? ரைட். அடுத்தது insight க்கு INCIT னா பண்றது. சரி. acquaintance அப்படினா ஃப்ரெண்ட் கிடையாது, தெரியாதவங்க கிடையாது, ரெண்டுக்கும் நடுவுல. ரைட். ஹியூமிலியேட் பண்றது என்ன பண்ணுதுமா? அவமானப்படுத்துறது. in order to க்கு இன்னொரு வார்த்தை படிச்ச என்ன வார்த்தை? ரைட். provided, in order to, provided condition. presumptions னா catastrophe, cataclysm, calamity, disaster. சரியா? catastrophe, cataclysm, calamity. right. before we wind down the
wind down the drawbridges. அப்படின்னா என்னது நான் சொல்றேன் பாருங்க. drawbridgeனா இந்த பழைய castles எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கீங்க. கேசல்னா என்ன தெரியுதாமா? கேசல்னா என்ன தெரியுதா? கோட்டை. அத வந்துட்டு எப்படி வச்சிருப்பாங்கன்னா டோர் இப்படி இருக்குதுன்னா இங்க சங்கிலி போட்டு ஒரு கதவை வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? சங்கிலி போட்டு கதவை வச்சிருப்பாங்க. பாகுபலியில வருமா? சரி, பாகுபலியில வரும். இந்த இதுக்கு பேர் தான் டிராபிரிட்ஜ். இதை இழுத்துக்க முடியுமா? டிரா பண்ணிக்க முடியுமா? இது ஒரு பிரிட்ஜ் வரையா? அதனால இதுக்கு பேர் என்னது? டிராபிரிட்ஜ். சரியா? ஆமா, பிரிட்ஜ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அட்ஜஸ்ட். Before we wind down or drawbridges, wind down or drawbridges இருக்குல்ல, இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். சரியா? wind down or drawbridgesக்கு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றத பத்தி பேசுறாங்களா இல்ல கான்வர்சேஷனை முடிக்கிறத பத்தி பேசுறாங்களா? நல்லா யோசிச்சு wind down யோசிக்காதீங்க. wind down யோசிக்காதீங்க. சரியா? wind down கீழே இறக்குறது. wind down கீழே இறக்குறது. drawbridge கீழே இறக்குறாங்க. இதுக்கு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுங்கிற அர்த்தமா? ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன் டோரா மேம் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க. wind down பண்ணிட்டோம்னா கீழே இறங்கிரும். அவங்க என்னதான் பண்ணணும்? ரைட், ஓகே. பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அப்படிதானே பேசுறாங்க. ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபியா ரெண்டு கேட்டாஸ்ட்ரோஃபியா வந்தாதான் நாம என்ன பண்ணுவோமா? கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பேசுறாங்களா கான்வர்சேஷன் முடிப்போம்னு பேசுறாங்களா? மேல இருந்து கதை அப்படிதானே வந்திருக்கு. பிரச்சனை வந்தாதான் நான் என்ன பண்ணுவேனா? ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுவேன். பிரச்சனை வந்தாதான் என்னையால ப்ராப்பரான ஃப்ரெண்டா இருக்க. அப்ப பிரச்சனை வருது, wind down the drawbridgesனா அப்பதான் நான் பேச அப்படிங்கிறது தானே மீனிங்கா வரும். சரி, wind down the drawbridges புரிஞ்சுட்டு அடுத்தது give up the give upனா சரண்டர் பண்றது. give upக்கு இன்னொரு வார்த்தை give in. give up give in. right, give up giving the tense on a sentimental competitive relation to others that unfairly passes for friendship and discover companionship truly and properly. சரியா? மீனிங் சொல்லுங்க. truly and properly. ஏதோ ஒண்ணு கிவ் அப் பண்ணணுமா? எதை கிவ் அப் பண்ணணும்? sentimental competitive relation to others. இது எதை பத்தி பேசுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. இதுல எதை பத்தி பேசுறாங்க? ஏதோ ஒரு மத்தவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. சரியா? எந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க? அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? டென்ஸா இருக்கு. டென்ஸா இருக்குன்னா எப்படி இருக்கு? ஆங்ஷியஸா இருக்கு. சரியா? அடுத்து எப்படி இருக்குது? அடுத்து எப்படி இருக்கு? போட்டியா இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. யாரு கூட? அந்த விஷயத்தை என்ன பண்ணணுமா? பண்ணணும். சரியா? that எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃபுல்லா ரெஃபர் பண்ணுது. that unfairly passes for friendship. இந்த that unfairly passes for friendship நான் உங்களுக்கு மாத்துறேன். எனக்கு நீங்க மீனிங் சொல்லுங்க. சரியா? that is unfairly seen as a friendship. மீனிங் சொல்லுங்க. நாம ஒரு விஷயத்தை சரண்டர் பண்ணணுங்க. எதை சரண்டர் பண்ணணும்னா மத்தவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு டென்ஸான சென்டிமெண்டலான அது ப்ராப்பர்ட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு மத்தவங்க கூட. அத நம்ம அன்ஃபேரா என்னன்னு சொல்றோம். அத அப்ப இந்த பிராக்கெட் போட்டுக்கல கிவ் அப்ல இருந்து டு அதர்ஸ் வரைக்கும் போட்டுக்கல. இது எந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன் அது இது ப்ராப்பரான டெஃபினிஷன் கிடையாது. இது ஒரு அன்ஃபேரான டெஃபினிஷன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன இருக்குது? காம்படிஷன் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன இருக்கு? இந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்களே சொல்லுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு காம்படிஷனும் ஒரு பயமும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பா?
அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப். ரைட். அப்ப இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருங்க, சரண்டர் பண்ணிருங்க. அதுக்கு அன்ஃபேரா என்ன பேர் வச்சிருக்காங்க, and discover truly and right. and முன்னாடி என்ன இருக்கு, and பின்னாடி and இருக்காங்க. இப்ப discover சரியா, எனக்கு அது வேண்டாம். எனக்கு முன்னாடி இருக்கிற மீனிங், பின்னாடி இருக்கிற மீனிங். ஓடா முன்னாடி என்ன பேசுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்க கூடாது பேசுறாங்களா, பின்னாடி என்ன பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேசுறாங்க. சரியா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டா நம்மளுக்கு வரணும். கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணுமா, என்ன நடக்கணும், ஒண்ணு ரெண்டு கெட்டது நடக்கும். கெட்டது நடந்தாதான் நம்ம டிராபிரிட்ஜ் என்ன பண்ணுவோம், மைண்ட் டவுன் பண்ணுவோம். அடுத்தது கிவ் அப் பண்ணுவோம். சொல்றது புரியுதாங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டுவான் வேண்டாம். It takes அதே கரை it takes a succession. எத்தனை நடக்குது, வேற வார்த்தை சொல்லுங்க, consecutive சொல்லுவோமா. consecutive என்னது, அடுத்தடுத்து. consecutive-ஆ என்ன வரணுமா, disaster வரணுமா. to prompt னா என்ன அர்த்தமா, பாசிட்டிவ் வார்த்தை. சரியா, insight னா நெகட்டிவ் வார்த்தை. prompt us to look under the official friendship னா என்னதுன்னு சொல்லுவாங்களோ அந்த விஷயத்துக்கு கீழே பார்க்கிறதுக்கு தூண்டுறது என்னது, வாழ்க்கையில வரக்கூடிய. அடுத்து to question the on money and success, respectability and honor, status and virtue. வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தாதான் நம்ம ஆள் என்ன ஆயிரலாம், எல்லா விஷயத்திலயும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. எது என்ன கேள்வி கேட்கிறாங்க, மணி அண்ட் அடுத்தது virtue னா என்னது அப்படின்னா குட் ஹாபிட்ஸ். சரியா, virtue அப்படின்னா குட் ஹாபிட்ஸ். ஆப்போசிட் என்னது அப்படின்னா வைஸ். வைஸ் என்ன அர்த்தம், பேட் ஹாபிட்ஸ். சரியா, வைஸ் VIC. சரி, அடுத்தது this pain that teaches us how properly to laugh. கரெக்ட்டா எப்படி சிரிக்கணும்னு நமக்கு டீச் பண்றது என்னதுடா, பெயின். அடுத்து we rely to be honorable on some departure from the standard. ரைட், இதுக்கு என்ன அர்த்தங்க, rely on. சரியா, rely on னா depend on, bank on. On some departure from the standard narrative இருக்கா, narrative னா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், story. right, on some departure from the standard narrative. சொன்ன விஷயத்தையே வேற 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 வார்த்தையில சொல்றாங்க. on some departure from the standard narrative னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இதுக்கு எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. departure from the standard narrative அப்படினா எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி பேசி இருக்காங்க. இது ஐடியாலஜி கிடையாது. யார் ஐடியாலஜி சொன்னா, ஐடியாலஜி சொன்னது யாரு, தப்பா சொன்னாதான் கண்டிப்பா சொல்லணும். யாரு, சரி சரி. on some departure from the standard narrative னா என்னது, இவ்வளவு நேரம் ஒரே விஷயத்தை தாங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்னது, பிரச்சனை வந்தா நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்க, பிரச்சனை வந்தா நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்க, டிசாஸ்டர் வரணும், கேட்டாஸ்ட்ரோஃபி வரணும், இதான் சொன்னாங்க. ரைட், இங்க என்ன சொல்றாங்க, நாம டாலரபிளா இருக்கணும். மேல இந்த வார்த்தையை பார்த்தோமா, டாலரபிளா இருக்கிறது நல்ல ஃப்ரெண்டா கெட்ட ஃப்ரெண்டா. நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும், on some departure from the standard narrative. இந்த மேல எந்த வார்த்தைகளை சொல்லிருக்காங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க, கேட்டாஸ்ட்ரோஃபி, டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்களா, அதேதான் இதுவும்.
சரி, மீனிங் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுது. டிபார்ச்சர் என்ன அர்த்தமா? விலகி போறது. சரியா? ஒரு இடத்துல இருந்து விலகி போறது. எதுல இருந்து விலகி போறாங்க? வழக்கமா உங்க வாழ்க்கையில நடக்கிறது வந்து விலகி போறது. சரி, அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, டிசாஸ்டர் வருது. அதை நம்ம இப்படி சொல்லலாமா? வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள்ல, வாழ்க்கையில நடக்கிற ஈவென்ட்ஸ்ல இருந்து, வாழ்க்கையில நடக்கிற கதையில இருந்து விலகி போறதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்க? டெய்லி காலையில ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்க. சரியா? திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்க இயல்பான லைஃப், உங்க ஸ்டாண்டர்டான ஸ்டோரி, அதுல இருந்து அது என்னதான் இருக்கும்? சரியா? அப்போ பேசிக்கா ஆன்சர் டிபார்ச்சர் ஃப்ரம் தி ஸ்டாண்டர்ட் நரேட்டிவ்னா இதுல என்ன எழுதிருக்கலாம்? பேசிக்கா அவங்க என்னன்னு போட்டுக்கலாம்? டிசாஸ்டர்னு போட்டுருது. சொல்றது கொஞ்சமாவது புரியுதா? சரி, அடுத்து shock ஆயிருவோமா? We may be amazed at the in the most insipid times after the divorce, the diagnosis or the right insipid. Yes பண்ணுங்க போ. insipid பாசிட்டிவ் வார்த்தையா இருக்கலாமா நெகட்டிவ் வார்த்தையா இருக்கலாமா? நாம ஷாக் ஆயிருவோமா? எதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவாங்க? யாரு? மோஸ்ட் இன்சிபிடான ஆட்கள். எதுக்கு அப்புறம்? ஆஃப்டர் த டிசாஸ்டர். சொன்னோமா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம். அடுத்து டயக்னோசிஸ் என்னது? டிசீஸ் கண்டுபிடிக்கிறது. ஆர் த ஸ்கேண்டல். இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்பு. ரெண்டு விஷயங்கள் தான். சரியா? ரெண்டே விஷயங்களா ஸ்கேண்டல்ங்கற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணே மணி, இன்னொன்னு செக்சுவல் அஃபேர். சரியா? இந்த ரெண்டு விஷயத்துல தப்பா சிக்கிட்டாங்கன்னா எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? ஸ்கேண்டல் யூஸ். சரியா? சரி, இன்சிபிட். தேடி டக்குன்னு சொல்லுங்க. இன்சிபிட். சார் மேல உள்ள மேல உள்ள இந்த டாலரபிள் ரிலே. ஆமா, அது என்ன? We rely on some departure from the standard narrative to be tolerable. Actually, we rely on some departure from the standard narrative to be tolerable. சரியா? சரி, இன்சிபிட் என்னது? டேஸ்ட்லெஸ். எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காத, மத்தவங்க பத்தி இறக்கப்படாத ஒரு ஆள் தான் இந்த இன்சிபிட். டேஸ்ட்லெஸ். லேக் ஆஃப் ஃப்ளேவர். எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கிறவங்க தான் இன்சிபிட்மா. இதுக்கு நம்ம வேற வார்த்தை போட்டுக்கிறோம். சரியா? என்ன வார்த்தை போட்டுக்கிறோம்? அப்பெட்டிக் போட்டுக்கிறோமா? சரி, கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு பாரு வேற வார்த்தை இருக்குல்ல. ரெட்டிசென்ட். மார்னிங் வாய்ஸ்லாம் டாசிட்டர்ன் அண்ட் ரெட்டிசென்ட். குத்துக்கல்லு மாதிரி இருக்குது. சரியா? taciturn and reticent. அடுத்தது the price may be price ஹையாவா இருக்குது. பிரைஸ் ஹையாவா இருக்குது. ரொம்ப ஹையா இருக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுடைய பிரைஸ் ஏன் ஹையா இருக்குது? எதுடைய பிரைஸ்? எதுடைய பிரைஸ்ங்க? நாம பெரிய விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கங்க. எதுக்கு விலை கொடுக்கணும்? தப்பு பண்ணதுக்கா? எதுக்கு? நல்ல ஃப்ரெண்டா ஆகணும், நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமா? விலை எப்படி கொடுக்கணுமா? அதிகமா கொடுக்கணும். எட்டு ஆனாலும் ஹியூமன் பீயிங் ஸ்போர்ட்ஸ்னா நம்ம மாதிரி தெரியும். ஸ்போர்ட்ஸ் அடிச்சு 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 சேஞ்ச் பண்றது. சரியா? அப்போ ஒரு மனுஷன் மாறணும், இறக்கம் இருக்கிறவனா மாறணும், நல்ல ஃப்ரெண்டா மாறணும்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அவனுக்கு வந்தாதான் இருக்க முடியும். சரியா? அதுக்கான வேலை ரொம்ப ஹையா. சரி, we might go so far as to wish that disaster on certain characters. நாம சில நேரம் எந்த அளவுக்கு தூரமா போவோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு தூரமா போவோம்னா, மத்தவனா இவனுக்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவோமா? தூரமா போவோம். சரியா? நினைச்சிருக்கீங்க என்ன? எனக்கெல்லாம் நினைச்சிடாதீங்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. சரியா?
we might almost go இவ்வளவு தூரம் போவோம். எந்த அளவுக்கு தூரமா போவோம்னா இவனுக்குலாம் ஏதாவது சில சர்டனான கேரக்டர்ஸ்க்கு டிசாஸ்டர் வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற அளவுக்கு போறோம். ரைட், இட் இஸ் அப்கோர்ஸ் நான் சொன்னேன். என்னது அப்கோர்ஸ்? இது certainly not the நாம அவங்களுக்கு டிசாஸ்டரை விஷ் பண்ணல. not the disaster we are wishing for them. it is what it might bring about னா என்ன கொண்டு வரும்? cause இல்ல happen இல்ல occur. சரி, இப்போ சில பேரை பார்த்து இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்னா அவனுக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிறோமா? it is not the disaster we are wishing for them. disaster நினைக்கல. it is what it might bring about. அந்த disaster என்ன கொண்டு வருமோ அதுதான் நினைக்கிறேன். என்ன கொண்டு வரும் disaster? என்ன கொண்டு வரும்? நல்ல friendship கொண்டு வரும். சரியா? சரி, அடுத்தது of course it is theoretically to be one of it. இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கும். என்ன தோத்தாதான் நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும், வாழ்க்கையில ஜெயிச்சா நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அதுக்கான பதில் தான் இது. of course it is theoretically to be one of life's winners, to be utterly இதுவும் ஆல்மோஸ்ட் என்னதான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அண்ட் ரொபஸ்டா மாதிரி தெரியும். ரொபஸ்டா இல்ல, ஸ்ட்ராங்லி ஜாய்ஃபுல். அடுத்தது ரைடிங் ஹை இந்த டிவில ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கணும். அடுத்தது services டாப்பா இருக்கணும். and also be reflexive, tragic, humble and attuned to the right. and க்கு அப்புறம் மீனிங் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துட்டு எப்படி இருக்கலாமா? ரிஃப்ளெக்ஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரியாக்ஷன் கொடுக்கிறது. டிராஜிக்னா சோகத்தை பார்த்திருக்கிறது. அது ஹம்பிள்னா அட்யூன்ட்னா டியூன்டா இருக்குது. சரி, அவங்க சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் சம்வன். அட்யூன்ட்னா அவங்களுடைய டியூன்ல இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் தி டெண்டர் ஃப்ரீக்வென்சிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த லைன்ல வேண்டாங்க, இது எல்லாத்தையும் மொத்தமா எனக்கு ஒத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. புரியுதுன்னு மண்டையாக்கணும்னா இங்கதான் பதில் சொல்லணும். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துட்டு எப்படி இருக்கலாம்? அதான் எப்படி இருக்கலாம்? இருக்கிற மாதிரி எதுக்கு சொல்லணும்? வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துட்டு எப்படி இருக்கலாம்? குட் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். அப்ப இது கேரக்டர் எல்லாமே யாருடைய கேரக்டர்? ஃப்ரெண்டுடைய கேரக்டர். இதெல்லாம் இன்ஃபரன்ஸ் क्वेश्चन. சரியா? அடுத்து it is just not in practice. right, important meaning to வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாமா? இருக்க முடியாதாங்க? முடியும்னாங்களா? முடியாதுங்களா? வேற என்ன சொன்னாங்க? இந்த லைனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க? முடியும். of course possible தான். ஆனா it is not in practice very ரொம்ப பாசிபிள் அப்படிங்கற பாசிபிலிட்டி கம்மிங்கற. அப்ப நல்லவனா இருந்துட்டு ஃப்ரெண்டா சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாமா? இருக்க முடியாதா? ஆனா பிராக்டிகலா அது ரொம்ப ரைட். ஓகே. then again to say திரும்ப இதுவும் அக்யூரேட் கிடையாது. மேல இருக்கிறது அக்யூரேட் கிடையாது. மேல என்னது நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்ங்கிறது ரொம்ப அக்யூரேட் கிடையாது. அதே மாதிரி to say என்ன சொல்றோம்? that we might want someone to be a லூசரா இருக்கணும், ஒருத்தர் லூசரா இருக்கணும்னு சொல்றதும்
ஆக்யூரேட் கிடையாது. என்ன யார லூசா இருக்குன்னு சொல்றாங்க? நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த லைனுமே என்னது கிடையாதா? ஆக்யூரேட் கிடையாதா? நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா லூசர்னு சொல்றதும் ஆக்யூரேட். அப்ப எதுதாங்க கரெக்ட்? இந்த லைனுக்காக தான் இந்த இதையே நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கடைசி லைனுக்காக. For someone may not have performed according to the metrics of the ordinary world, if they have a talent for friendship, if they know how to comfort, interpret, console, amuse and cheer, if they know how to find solace in the darkness, whatever financial or status setbacks they might have suffered, the word loser can never justly be applied to them, for they will have triumphantly have won in the only area in சரி லாஸ்ட் முடிச்சாச்சு. யாருக்கு மீனிங் புரிஞ்சுச்சு? யாருக்கு மீனிங் புரிஞ்சிச்சு? கடைசியில் ஒரு கை தூக்குனாரு. சொல்லுங்கம்மா. சத்தமா சத்தமா. சரி பக்கத்துல வந்துட்டாரு. வேற சரி அவங்க வந்து லூசர் கிடையாது. யாருன்னா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஃப்ரெண்ட்ஸிங்கா இருந்து அவங்கள பாத்துக்கிறவங்க வந்து லூசர் கிடையாது. சரி ஏன் ஏன் லூசர் கிடையாது? ஏன்னா அவங்க குட் ஃப்ரெண்டா இருக்காங்க. வேற ஒத்த தடவை வாசிட்டு பதிலும்னா பாதி பேர் போன்ல வாசிச்சுட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தான். நீங்க கன்ஃபார்மா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமாமா? தமிழ் மீடியம். அடுத்தது வேற. சரி பொறுமையா போகுமா? பொறுமையா போனா லைனுடைய அழகு. முன்னாடி என்ன சொல்றோம்? எங்க இவங்களை லூசர்னு சொல்றது கரெக்ட்னு சொல்றோமா தப்புன்னு சொல்றோமா? யார் லூசர்னு சொல்றது? நீங்க போய் லூசர்னு சொன்னீங்கன்னா அது ஆக்யூரேட். ஏன் தெரியுமா? ஃபார் ரீசன். ரீசன் ஃபர்ஸ்ட் பிகாஸ் எந்த அளவுக்கு அவங்க however much எந்த அளவுக்குனாலும் இருக்கட்டும் someone may not have performed according to the metrics of the சாதாரண உலகத்துடைய மெஷர்மென்ட் படி அவரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த உலகத்துடைய ஸ்டாண்டர்ட் படி, இந்த உலகத்துடைய மெஷர்மென்ட் படி அவரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்லைங்க. however சரியா? பரவாயில்ல. அடுத்தது if they have a talent, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அப்ப உலகத்தின் ஸ்டாண்டர்ட் படி அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானா? பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணலேனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டேலண்ட். அதே லைன் திருப்பி போடுறாங்க. அப்படிதானே? திருப்பி if they know how to interpret, console, amuse and cheer. ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சூப்பர். ஆர்டர் ரொம்ப அழகா இருக்குங்க. சரியா? நல்ல ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் அடுத்தது பிரச்சனைய இன்டர்பிரேட் பண்றது என்னங்க? அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது ஆறுதல் படுத்திட்டு சந்தோஷப்படுத்திட்டு சிரிக்க வைப்பார். ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துவாரு, கதையை கேட்பாரு, ஆறுதல் படுத்துவாரு, அம்யூஸ் பண்ணுவாரு. ஆர்டர் நல்லா இருக்கா? எனக்கு தான் நல்லா இருக்கு. if they have a talent for friendship, ஒரு talent இருந்துச்சுன்னா அவன் என்னலாம் பண்ணுவான்? எல்லாத்தையும் பண்ணுவான். அடுத்தது டார்க்னஸ்ல ஆறுதல் கொடுக்கிறதுக்கு, ஆறுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும்னா அடுத்தது
whatever they might have some. அவனுக்கு எந்த மாதிரி ஒரு financial setback இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸ்ல ஒரு setback என்னதுமா? பின்னாடி வருது. எந்த பின்னடைவு இருந்தாலும் சரி, the word the word loser can never justly be applied to them. சரியா? யார பத்தி பேசுறோம்? ஒரு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்? நல்ல ஃப்ரெண்ட். பொறுமையா நான் சொல்றேன். சரியா? எந்த அளவுக்கு ஒருத்தன் இந்த உலகத்தின் மெட்ரிக்ஸ் படி பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா, அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா, நல்லா சமாதானப்படுத்தினான்னா, நல்லா உங்களை சால்வ் பண்ணான்னா, அவனுக்கு எப்படிப்பட்ட பினான்சியல் ஆர் ஸ்டேட்டஸ் செட்பேக்ஸ் அவனுக்கு இருந்தாலும் லூசர்ங்கிற வார்த்தையை அவனுக்கு யூஸ் பண்ணலாம்ங்களா? பண்ண முடியாதுங்களா? நியாயமா யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்லி அப்படின்னா நியாயமா. ஜஸ்டிஸ் ஒரு வார்த்தை இருக்கா? ஜஸ்ட்லி நியாயமா அவனுக்கு அந்த வார்த்தையை லூசர்னு பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆர்னா பிகாஸ். ஏன் அப்படின்னா they will have triumphantly won. அங்கே ஒரு have இருக்குல்ல ராஜா? they will have. ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பானா? எப்படி ஜெயிச்சிருப்பான்? triumphant ஜெயிச்சான்னா கம்பீரமா ஜெயிச்சான். சரியா? அவன் லூசர்னு பேசுறவங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அவன் தோத்துட்டான். நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கான்னா அவன் கம்பீரமா என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். எதுல ஜெயிச்சா? இந்த ஒன்லி ஏரியா, ஒரே ஒரு ஏரியா தான். சரியா? இந்த ஒன்லி ஏரியா that இந்த கடைசியில முடியும் போது, வாழ்க்கை முடியும் போது ரியலி கவுண்ட்ஸ். என்னது ரியலி கவுண்ட்ஸ்? ரியலி மேட்டர்ஸ். ரியலி மேட்டர்ஸ் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எந்த விஷயம் முக்கியமோ அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரியலி கவுண்ட்ஸ். ரியலி சரியா? அப்போ இவங்க எதுல தோத்துட்டாலும் சரி, நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தான்னா இவனை லூசர்னு சொல்லவே, நியாயமா சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில அவன் ஜெயிச்சிருக்கான். எதுல ஜெயிச்சிருக்கான்? எந்த ஏரியா, எந்த ஒரே ஏரியா முக்கியமோ அந்த ஏரியால அவன் என்ன பண்ணிருக்கான்? அதனால அவனை என்ன சொல்லவே கூடாது. வாழ்க்கையில எங்க எதுல எப்படி பினான்சியலா ஸ்டேட்டஸ் வைஸ் ஒருத்தர் தோத்திருந்தாலும் ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா அவன் தோக்கவே இல்ல வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி முடியும். ரொம்ப கை தட்டினா நல்லா தட்டணும் தான் ரெக்கார்ட் ஆகும். எந்திரிச்சிருப்பான். பிரேக் கொடுப்போம். நிப்பாட்டி.